So recording has started, ma'am. Okay, I'll start then. So myself Sulaiman. So um, we are a part of A24 batch. So I have a sales marketing background. So from that I'm doing psychology. Okay, so already we have done some classes. So this is completely all the presentation. It's been taken from our study material. So nothing is 90% of the material used is from our study material, the which university gives us. யூனிவர்சிட்டி கொடுக்குற அந்த புக்ல என்ன அந்த டேட்டா தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால that is for the disclaimatory actually. So I'll be explaining the non-parametrics. Yes, ma'am. First slide, ma'am. So it's about research methodology. This is part 2, and I'll be explaining the non-parametric statistics. Actually, first 11th lesson on it's the parametric statistics. That is the actual starting. So ஆசீர்வாதம், sorry, full name வந்துட்டேன். அவர் வந்து actually Alan ஆசீர்வாதம், he has done the parametric statistics. Actually first chapter வந்து அவர் எடுத்துட்டாரு, lesson 11. So I'll be taking the lesson 12. So basics எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் பாப்புலேஷன், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக், வாட் இஸ் பேராமீட்டர். ஸோ பேசிக்காக ஒரு ஜஸ்ட் டு கிவ் அ ஹிண்ட்னா, ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு பாப்புலேஷனை ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து தான் நம்ம எந்த டெஸ்ட் ஆனாலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாம்பிளில் வந்து நம்ம அந்த பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக் தான் அந்த பேராமீட்டர்னு சொல்கிறோம். Whereas சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் parametric statistics comes from. Before getting into the class, ஒரு பேசிக் கொஸ்டின் நான் கேட்குறேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ let us all participate. Everybody can unmute. No issues. Any unnecessary sounds are okay. ஸோ அதாவது மெஷர்மெண்ட் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லிக்விடை எப்படி மெஷர் பண்ணுவோம், என்ன இதை வச்சு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவோம். எனி ஸ்கேல் லிட்டர் ஸ்கேல், மெஷரிங் ஜார், கரெக்டா? மெஷரிங் ஜார், ரைட், அப்சல்யூட்லி. அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் கிலோகிராம், அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? weighing scale, absolutely. இப்போ டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுவோம்? thermometer. Absolutely. Either it will be in Fahrenheit or centigrade, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானா earthquake எப்படி மெஷர் பண்ணுவோம்? Richter scale. Absolutely correct. Okay. So இதுக்கு என்ன, இது ஏன் கேக்குறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? Why these questions are coming in parametric statistics? எல்லாம் மெஷரபிள். எதெல்லாம் மெஷரபிளோ அதெல்லாம் parametric, but it's not measurable. இதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஸோ 1 is கிலோகிராம். யாரோ ரொம்ப சவுண்ட் வருது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அருணா, உங்களோட ரொம்ப சவுண்டா இருந்தா கொஞ்சம் மூட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி சொல்லிட்டு நீங்க யூ கேன் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஸோ தீஸ் ஆர் பேசிக் சிம்பிள் திங்ஸ். உங்களுக்கு வந்து என்னன்னா, ஸோ இப்போ கிலோகிராம்னா நீங்க ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி லிக்விடை இது பண்ணோம்னா ஒரு மெஷரிங் ஜாரை வச்சு மெஷர் பண்ணலாம். அது மாதிரி எர்த்குவேக்குக்கே வந்து உங்களுக்கு ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ரிக்டர் ஸ்கேல்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தீஸ் ஆல் ஆர் அபவுட் டேட்டாஸ். சரிங்களா? நம்ம இப்போ படிக்கிறது வந்து இட்ஸ் அபவுட் டேட்டா. ஸோ மெஷரிங் டேட்டாக்கு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம்? இப்போ சொல்லுங்க பதில். அந்த டிப்ரெஷன் ஸ்கேல் மாதிரி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் மெஷரிங் டேட்டா, நம்மளுடைய சைக்காலஜி பத்தி பார்த்தா இந்த மாதிரி நிறைய ஸ்கேல்ஸ் நம்ம நிறைய நம்ம லாஸ்ட் செமஸ்டர்ல படிச்சோமே.
லாஸ்ட் செமஸ்டர்ல மேம் இந்த நிறைய செமஸ்டர்லயே கொஸ்டினர்ஸ் அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுல இருந்து ஸ்கேல்ஸ் 0 to 1 10 வச்சு அதை மெஷர் பண்ணுவோம். ஐ வாண்ட் தி எக்ஸாக்ட் இப்போ சொன்னோமா கிலோகிராம் வெயிங் ஸ்கேல், அத மாதிரி மெஷர்மென்ட் ஜார், லிட்டர் கெப்பாசிட்டி, அதே மாதிரி ஐ வாண்ட் தி எக்ஸாக்ட் நேம். எனிபடி ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த லெசன்லயே ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான் நான் எடுத்தது. சோ யாருக்குமே வந்து அது வந்து குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் நிறைய நீங்க சொல்றீங்க. குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் நிறைய நீங்க தொடக்கத்துல கூட நிறைய குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் ஹவ் சைக்கோமெட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா நம்மளது, அதுல வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டேட்டான்னு ஒரு ஹெட்டிங் வரும். 1.8.3 யாரும் புக் வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணலாம். சரி 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 ஓகே. சோ அதுல பாத்தீங்கன்னா 1.8.3ல there is a heading called measurement of data. சரிங்களா? சோ அதுல வந்து it will say ஒவ்வொரு இதுக்கும் they have a level, nominal level, ordinal level, interval level, ratio level. These are the ones which we use for measuring the data. சரிங்களா? ஸோ இந்த டேட்டாவை இப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம மெஷர் பண்றோம். ஸோ அதே மாதிரி டேட்டாவை மெஷர் பண்றதுக்கு தட் இஸ் ஹவ் தே ஹவ் கிவன். ஸோ ஒன்று நாமினல் லெவல், ஆர்டினல் லெவல், இன்டர்வல் லெவல், ரேஷியோ லெவல். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? So nominal level, ordinal level, interval level, ratio level. So this you need to understand how we measure data. சரிங்களா? அதுக்கு ஒரு நான் இதுல காமிக்கல ஆக்சுவலா. ஸோ அது ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்ததுனால நான் அந்த ஸ்லைடு வந்து இதுல போடல. இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா I'll tell you. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீனா இஸ் ஷார்ட் அப்படின்னா இது வந்து நாமினல் ஸ்கேல். சரிங்களா? ஸோ இது டீனா வந்து ஷார்ட்டா இருக்கிறாங்கன்றது நாமினல் ஸ்கேல். இது நான் 3 ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். டீனா ஷார்ட் அப்படின்றது நாமினல் ஸ்கேல். இதுவே டீனா இஸ் ஷார்ட்டர் தேன் ஜேன் பட் டாலர் தேன் சமந்தா. ஸோ இது என்னன்னா ஒரு ஆர்டரா வருது. ஸோ இது ஆர்டினல் ஸ்கேல். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்த்தது நாமினல் ஸ்கேல், அதுல டீனா ஷார்ட்ன்றதை மட்டும் சொல்றோம். தென் டீனா இஸ் ஷார்ட்டர் தேன் ஜேன், ஐ மீன் டீனா இஸ் ஷார்ட்டர் தேன் ஜேன் பட் டாலர் தேன் சமந்தா. இது வந்து ஆர்டினல் ஸ்கேல்னு சொல்லலாம். வெரஸ் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டீனா இஸ் 150 சென்டிமீட்டர் டால். திஸ் இஸ் எக்ஸாக்ட். சரிங்களா? இதை தான் இன்டர்வல் இல்ல ரேஷியோ ஸ்கேல்னு சொல்லலாம். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேட்டகரி. சரிங்களா? the category short can be compared only with other categories such as tall and medium. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கிறது நீங்க கேட்டகரியா பிரிக்கிறீங்க. ஸோ டீனா இஸ் ஷார்ட், அதை வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது இன்னொரு கேட்டகரி எய்தர் டால் இல்ல மீடியம் அப்படின்ற கேட்டகரியோட கம்பேர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த நாமினல் ஸ்கேல். சரிங்களா? ஸோ எனி ஒரு இது இருந்ததுன்னா கொஞ்சம் அன்மோட் பண்ணி தாராளமா கேளுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நாமினல் ஸ்கேல் என்னன்னா டீனா இஸ் ஷார்ட் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தே செப்பரேட் இட் ஆஸ் அ கேட்டகரி. ஸோ டீனா இஸ் ஷார்ட், ஷீ கேன் பி கம்பேர்ட் ஒன்லி வித் கேட்டகரி சச் அஸ் டால் இல்ல மீடியம். அவங்களோட மட்டும்தான் இந்த ஷார்ட்ன்ற டேட்டாவை நீங்க கம்பேர் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஸ்கேல், தட் இஸ் நாமினல் ஸ்கேல். செகண்ட் பாத்தீங்கன்னா டீனா இஸ் ஷார்ட்டர் தேன் ஜேன் பட் டாலர் தேன் சமந்தா அப்படின்னும் போது திஸ் இஸ் ஆர்டினல் ஸ்கேல். இதுல என்னன்னா டீனா இஸ் ரிலேட்டிவ் டு ஜேன் அண்ட் சமந்தா. ஸோ என்னன்னா டீனா டேக்ஸ் அ செகண்ட் பிளேஸ். ஸோ இதுதான் ஆர்டர்.
மூணு பேர் இருக்காங்க. அதுல வந்து டீனா is shorter than Jane but taller than Samantha. ஸோ டீனாவை வந்து நீங்க relative to Jane and Samantha, we know she takes second place. We know the order that the three people are placed in height and that's all. சரிங்களா? ஸோ மூணு பேரையும் ஒரு ஆர்டர்ல வைக்கலாம். Just like ஆர்டர்ல வச்சு just like a comparative degree. Just like a comparative degree. Yes, comparative, absolutely. So நீங்க வந்து what we are saying is relatively they are அந்த ஆர்டர்ல நீங்க கொண்டு வரீங்க. அப்போ அதை வச்சு நீங்க மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அந்த டேட்டாவை. So this is called ordinal scale. Okay. So third வந்து this is the scale which all the psychologists will love to have this data. என்ன எக்ஸாக்டா சொல்லிடுறோம். Tina is 150 centimeter tall. So இதுல என்னன்னா, so you know exact how tall she is. So இதுல என்னன்னா exactly how tall she is, so you can compare with anyone else. நீங்க இதுவே வந்து நீங்க இப்போ ஜேனோட ஹைட் தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம், she is taller or இத அப்படின்னு சொல்லி. So this is how the third இது வந்து இன்டர்வல் ரேஷியோ ஸ்கேல். அது வந்து எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த இன்டர்வல் ரேஷியோ ஸ்கேலை பொறுத்த வரையும். பட் நம்ம இப்போ இங்க பாக்குறது என்ன டேட்டா பார்க்க போறோம்ன்றது let us see. சரிங்களா? ஸோ ஹோப் the data measurement of data is understood. இதை தெரிஞ்சாதான் நீங்க பாராமெட்ரிக்க ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால இந்த பேசிக்ஸை வந்து ஐ தாட் ஐ வில் கிவ் இட் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அண்டர்ஸ்டுடா? ஒரு thumbs up. Yes, thank you. Okay, done. Okay, the other thing is, அடுத்தது பாத்தீங்கன்னா what we have to see is hypothesis. Hypothesisக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க பார்க்க போறது வந்து இப்போ நார்மலா பாராமெட்ரிக்னாலே ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒண்ணு டிஃபரன்ஸா இருக்க போதா இல்ல ரிலேட்டடா இருக்க போதா, நீங்க ரெண்டு டேட்டாக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸை பார்க்க போறீங்களா இல்லைன்னா ரெண்டு டேட்டாவோட ரிலேஷன் பார்க்க போறீங்களா அப்படின்றது தான் இந்த ஃபுல் பாராமெட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஹைபோதசிஸ், நான் ஹைபோதசிஸ், அதாவது நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ், அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். யாருக்காவது எதுவும் ஐடியா இருக்கா? ஆர் அதர்வைஸ் I'll give it. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? என்ன கேட்டீங்க? இது ஆக்சுவலா வந்து நம்ம இப்ப பாராமெட்ரிக்ஸ்ன்றதே வந்து क्वेश्चन கேட்டது வந்து நல் ஹைபோதசிஸும் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸும் எதுவும் ஐடியா இருக்கான்னு கேட்டேன். ஆமா, நம்ம போன செமஸ்டர்ல படிச்சோம். நல் ஹைபோதசிஸ்னாக்க ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஐ லவ் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ் மேம். I'll give it. அதுக்கப்புறம் நீங்க வந்து how easy it isன்னு சொல்லுங்க. ஸோ ஒன்று வந்து இப்போ கேர்லின் மேம் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மேம் இல்லை, பட் ஸ்டில் ஐ எம் டேக்கிங் ஹர் ஃபார் an எக்ஸாம்பிள். ஐ திங்க் ஷி வில் நாட் மைண்ட். இப்போ என்னன்னா ஒரு காயின். சரிங்களா? ஸோ நான் சொல்றேன், ஐ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு டாஸ் அ காயின். சரிங்களா? சொல்லிட்டு ஐ டாஸ் த காயின். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டாஸ் பண்றேன், ஹெட் வருது. செகண்ட் ஒரு வாட்டி டாஸ் பண்றேன், ஹெட் வருது. ஸோ அதே மாதிரி டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஹெட்டா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் சேயிங், ஸோ சி ஐ ஹவ் நோன் த ட்ரிக் ஆஃப் ஹெட் வர வைக்கிறதுக்கான ட்ரிக்கை வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேர்லின் மேம்கிட்ட சொல்றேன். பட் கேர்லின் மேம் வந்து ஷீ டசன்ட் அக்ரி. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, நோ வே இட் இஸ் பாசிபிள். ஓகே, இட்ஸ் அ ஃபிக்ஸ், நீ ஏதோ அதுல வந்து தந்திரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ ஹவ் டன் சம்திங் வித் த காயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஐ ஹவ் லேர்ன் த ட்ரிக் டு டேக் ஹெட்ஸ் வர வைக்கிறதுக்கான ட்ரிக்கை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். கேர்லின் மேம் என்ன சொல்றாங்க, நோ இட் இஸ் இது வந்து ஒரு ஃபேக்கு, நீ வந்து காயினை ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
ஸோ இந்த ரெண்டு இதையும் வச்சு நான் ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து நான் சொல்றது 8 ஹெட் வர்ற இதுதான் வந்தது நல் ஹைபோதசிஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? 8 ஹெட் வந்தது அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நல் ஹைபோதசிஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா மேம் சொல்றாங்க இல்லையா, இது கண்டிப்பா சான்ஸே கிடையாது அப்படின்றதுதான் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஸோ ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அசம்ப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இன்னொரு அசம்ப்ஷன் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படின்றது தான் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அதாவது எப்பவுமே இது ஹைபோதசிஸ்ன்றது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசம்ப்ஷன் தான். சரிங்களா? ஸோ அது வந்து நல் ஹைபோதசிஸுக்கு அப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஒரு அசம்ப்ஷன் இருக்குன்னா அதுதான் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து இதுதான் அசம்ப்ஷன் தான் நிறையவே. சரிங்களா? ஸோ அந்த அசம்ப்ஷனை வச்சுதான் இந்த நம்ம டெஸ்ட் பண்றது இல்ல டேட்டாவை எப்படி செக்ரிகேட் பண்றது அப்படின்றத வச்சு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண போற டெஸ்ட் வந்து ரிலேட்டபிளா பண்றோமா இல்ல ரெண்டுத்தோட டிஃபரன்ஸை பார்க்கறதுக்கு பண்றோமான்றதுக்கு இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது ரெண்டுத்தையும் சொன்னேன்னா. சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னா இப்போ அடுத்ததான் பார்க்க வர நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டேட்டா, செகண்ட் வந்து அசம்ப்ஷன். ஸோ என்ன அசம்ப்ஷன் அப்படின்றது, ஸோ ஒரு அசம்ப்ஷனுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா எடுக்கிற அசம்ப்ஷன் தான் வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதுதான் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம வில் கெட் இன் டு த டெஸ்ட். ஸோ என்ன டேட்டா வந்து எதுக்கு நம்ம எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணலான்றத லெட் அஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஸோ மேம் PPT தெரியுதா? Hope it's getting recorded, right, ma'am? Asha ma'am? PPT தெரியுது, பட் whether it is getting recorded மேல ரெட் இருக்கு, மேல இந்த ரெட் ஸ்பாட் இருக்கு. Okay. Done. Mobile letterல, sorry. Okay. So இப்போ நம்ம will get into the lesson now. So understand objective of this lesson to understand the importance of non-parametric statistics, to know when and how to use non-parametric statistics, to explain the criteria for using each and every statistical tool. So இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து non-parametric statistic டெஸ்ட்டுக்கு என்னென்ன எப்படி யூஸ் பண்ணும், யூஸ்டு வென் அப்படின்றது, இந்த பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்கை எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சாம்பிள் சைஸ் இஸ் வெரி ஸ்மால். சரிங்களா? செகண்ட் வந்து ஃபியூ அசம்ப்ஷன்ஸ் கேன் பி மேட் அபவுட் த டேட்டா. இந்த டேட்டா வச்சு ரொம்ப சில அசம்ப்ஷன் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு காயினை டாஸ் பண்றோம்னா அதுக்கு இவ்வளோ, இப்போ ஹெட் வருமா டெய்ல் வருமா இல்லை ஃபுல்லா டெய்ல் வருமா இல்ல ஹெட் வருமா அப்படின்றதுக்கு வெரி ஃபியூ அசம்ப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஒரே கொஞ்சம் டேட்டா தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படின்னும் போது we can use this non-parametric statistics. அடுத்தது டேட்டா ஆர் ரேங்க் ஆர்டர்ட் ஆர் நாமினல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கேலே காணும். ஒன்னு ரேஷியோ லெவலும் இல்லை, இன்டர்வல் லெவலும் இல்லை. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் யூ ஹேவ் எக்ஸாக்ட் டேட்டா அந்த ஸ்கேல் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு லெவலுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஆர்டர்ட்னா எப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி நாமினல். சரிங்களா? நாமினல்னா கேட்டகரியா பிரிக்கிறது, ஆர்டர்ட்னா அந்த ரேங்கிங் ஆர்டர் வச்சு பிரிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு டேட்டா தான் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ தெரியல. ஸோ அந்த மாதிரி டேட்டா வச்சு தான் நீங்க நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது தான். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் ஆர் டேக்கன் ஃப்ரம் செவரல் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாப்புலேஷன் அல்லாது நிறைய பாப்புலேஷன்ல இருந்து நீங்க சாம்பிள் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். யா, ஸோ we will see இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய அந்த 6மே வந்து முன்ன பின்ன ஏதோ ஒரு கொஸ்டின்ல 5 மார்க்ஸ்ல இல்ல 10 மார்க்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.
I'll try இது எந்த டெஸ்ட்டுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் ஐ ட்ரைட் மை மெஜாரிட்டி டு ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ கைஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் காக்சன் டெஸ்ட். ஹோப் ஐ எம் spelling it, I mean pronouncing it properly. So we will have 6 tests. One Wilcoxon test, Mann-Whitney U test, Kruskal-Wallis and H test, Friedman test, chi-square test, rank order test. So first we'll see Wilcoxon test. So மொத்தமே இது 10 slides தான் அந்த இது. So I'll try to explain it as soon as possible. Yes ma'am. Next slide. பார்த்தாலே ஃபுல்லாக நம்பராக இருக்கு, பயந்துடாதீங்க. ஸோ நத்திங் பிக். சரிங்களா? வெரி சிம்பிள். இது எப்படி இந்த டெஸ்ட்டை கேரி ஆன் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அவங்க என்னன்னா ஒரு பேசிக் டேட்டா ஒன்று, நான் இது வந்து இதுலேருந்து தான் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன் இந்த டேட்டாவை. பட் அதர்வைஸ் அந்த லெஃப்ட் what I've given and the definition வந்து it's all the same. So refers to either the rank sum test or the signed rank test. அப்படின்றது தான் Wilcoxon test. Used to compare two, first நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் then I'll explain. So used to compare two paired groups. ரெண்டு குரூப் பேரான ரெண்டு குரூப்பை தான் வந்து கம்பேர் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் calculates the difference between each set of pairs and analyze based on the differences. சரிங்களா? So calculates the difference between each set of pairs and analyze based on the differences. அந்த differences பேஸ் பண்ணி தான் இது அனாலிசிஸே நடக்குது. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேட்டா இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸை வந்து அந்த ரெண்டு டேட்டாக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மெஷர்ட் ஆன் அட்லீஸ்ட் an interval scale and the data were chosen randomly and independently. அதுக்கப்புறம் ரேங்க் பண்றாங்க. அதை நான் எப்படின்னு சொல்றேன். ஸ்டெப்ஸ் the steps for arriving at a Wilcoxon signed rank test statistics. The Wilcoxon test statistic W is subsequently obtained as the sum of positive ranks. Example, compare smokers. இப்போ அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஸ்மோக்கர்ஸ் வந்து சிகரெட் கன்சம்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 6 week ஹிப்னோதெரப்பி ப்ரோக்ராம். ஸோ அவங்க ஒரு ஹிப்னோதெரப்பி ஸ்மோக்கருக்கு வந்து ஹிப்னோதெரப்பி கொடுக்குறாங்க. ஹிப்னோதெரப்பி கொடுத்துட்டு அவங்க அந்த அந்த அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஸ்மோக் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க, ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. ஹிப்னோதெரப்பி கொடுத்துட்டு 6 weeks ஹிப்னோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க எத்தனை சிகரெட் ஸ்மோக் பண்ணாங்கன்னு அது ஒரு டைம் இன்டர்வல்ல அதையும் டேட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுக்கும் தான் டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ வெதர் த ஹிப்னோதெரப்பி இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் ஸ்கேல் மாதிரி சென்டிமீட்டர்லயோ இல்ல வேல்யூலயோ எதுலையுமே டேட்டா வேல்யூல கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் ஆர்டர்லி டேட்டா. சரிங்களா? ஸோ முன்னாடி இருக்கிற ஒரு டெஸ்ட் ஹிப்னோதெரப்பிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட். ஸோ ஏ லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட்ன்றது வித்தவுட் ஃபர்ஸ்ட் எடுத்தது, அடுத்ததுக்கு அப்புறம் தெரப்பி முடிச்சதுக்கு அப்புறம் மாக் டெஸ்ட்ன்றது தெரப்பிக்கு அப்புறம் எடுத்தது, ஏ லெவல்ன்றது தெரப்பி முன்னாடி எடுத்தது. ஸோ அதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருக்காங்க. 45 cigarettes வீக்ல இது அப்படி போட்டிருக்காங்க. பட் வாட் எவர் டேட்டா ப்ரெசென்டட் இட். ஸோ 45, 40, 68, 65 அந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப்டர் தெரப்பி ஒரு டேட்டா, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவுக்கு வந்து இண்டிவிஜுவல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆள் வந்து 45 cigarettes, செகண்ட் ஆள் வந்து 68 cigarettes, தேர்ட் ஆள் 47. அந்த மாதிரி லைனா ஒரு 10 பேர் வந்து 12 பேர் இருப்பாங்க. 12 பேர் வந்து டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தெரப்பி மாக் டெஸ்ட்ல 12 பேர் வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 45 cigarettes, மாக் டெஸ்ட்ல 40 cigarettes. அப்போ 5 cigarettes வந்து அவரு ஏர்லியரா அதிகமா குடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அது மாதிரி 68 cigarettes ஒருத்தர் குடிச்சிருக்காரு, 65 தான் ஆஃப்டர் தெரப்பி. ஸோ அப்போ 3 cigarettes வந்து அவரு ஏற்கனவே அதிகமா குடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 47 கொடுத்தாரு, தெரப்பிக்கு அப்புறம் மனுஷன் 53 குடிச்சிட்டாரு. ஸோ தெரப்பி இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார். ஸோ இத மாதிரி ஒவ்வொன்றும் டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. டிஃபரன்ஸ் பார்த்துட்டு தென் வாட் தே ஆர் சேயிங் இஸ் இதை வந்து ரேங்கிங் பண்றாங்க.
ஸோ அதுதான் மெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே பார்த்தீங்கன்னா மெஷர்ட் ஆன் அட்லீஸ்ட் அன் இன்டர்வல் ஸ்கேல் அண்ட் த டேட்டா வேர் சோசன் ரேண்டம்லி அண்ட் இண்டிபெண்ட்லி அதை வந்து ரேங்கிங் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வாட் தே ஆர் சேயிங் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இருக்கிறதுலயே லோவஸ்ட் எடுக்கிறாங்க. லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுல சயின்ஸை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அரைவிங் ஃபார் அண்ட் ரேங்க் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அந்த சம் ஆஃப் த பாசிட்டிவ் ரேங்க்ஸை மட்டும்தான் தே கன்சிடர். இந்த டெஸ்டே அப்படிதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ப்ராப்பர் இது கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து நெகட்டிவ் ரேங்க்ஸை வந்து அதாவது என்னன்னா இது வந்து நம்பரை தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது, அப்புறம் 2 பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் வருது. சரிங்களா? அந்த டிஃபரன்ஸோட செகண்ட் ரேங்க். 3 பாத்தீங்கன்னா 3 வந்து 2 இருக்கும், +3 2 இடத்துல இருக்கு. அதை வந்து தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபோர்த் ரேங்கா கொடுத்துட்டாங்க ரெண்டுத்துக்குமே. ஸோ அப்படி பார்க்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோப் அந்த தெரியுது இல்ல, ஸ்கிரீன் தெரியுது அவங்க எல்லாத்துக்கும். ஐ மீன் இது டிஜிட்ஸ் தெரியுதுங்க சுலமான், தெரியுது. ஓகே இல்ல? So hope what I'm Sir, excuse explaining. me, they are just arrange the ascending order, isn't it? ஆமா. ஸோ இதுல என்னன்னா நீங்க வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவங்க வந்து டிஃபரன்ஸை வந்து நாட் ஆன் த சைன், இன்ஸ்டெட் அவங்க நம்பரிங் படி ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1ன்றது லோவஸ்ட். சரிங்களா? வெதர் இட் இஸ் பிளஸ் மைனஸ் அவங்க அதெல்லாம் பார்க்கல. 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வந்து செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. 3 வந்து 2 வாட்டி இருக்கிறதுனால அதுக்கு தேர்ட் ஃபோர்த்துக்கு பதிலாக ஃபோர்த்துன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ரேங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5th ரேங்க்கும் இல்லை, 6th கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கா, சாரி 5 இல்லை இல்லையா? ஸோ 3 4 தான் இல்லைல்ல. 4th வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து 4 வந்து 6 அப்படி கொடுத்துருக்காங்க. 6 இன்னொரு வாட்டி வருதா? 1 2 3 ஆமா கரெக்ட். நான் அதான் இப்போ வந்து 3 வந்து 2 வாட்டி வந்ததுனால 3 4 அது கொடுத்துட்டாங்க. 5ம் 6ம் இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா வர 3 வந்து 2 வாட்டியா 4க்கு 3 வந்து 3 வாட்டி வருது. ஆமா. ஸோ 3 வந்து பாத்தீங்கன்னா +3 பாத்தீங்கன்னா 3 வாட்டி வருது. ஸோ அதனால 4 4 4ன்னு 3த்துக்கும் கொடுத்துட்டு, ஸோ இது என்னன்னா அந்த ஏன் அதை 4 கொடுத்தாங்கன்றதுக்கு நீங்க அதுதான் பார்க்கணும். 3 4 5 சரிங்களா? 3 4 5 ஆட் பண்ணுவாங்க. ஸோ 3 4 5 9 + 3 12 டிவைடட் பை 3 அது வந்து 4 வருது. ஸோ 4 வந்ததுன்னா உங்களுக்கு அந்த 4 வந்து போட்டாங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ 3 பாத்தீங்கன்னா ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். 3 பாத்தீங்கன்னா +3 ஒன்று இருக்கு, -3 ஒன்று இருக்கு, திருப்பி ஒரு பாட்டம்ல லாஸ்ட்ல இருந்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா +3 இருக்கு. ஸோ 3 3 இருக்கு. ஸோ ரேங்கிங் பாத்தீங்கன்னா 3 4 5 இந்த 3த்தையும் எடுத்து டிவைட் பண்ணி பை 3 பண்ணி அதை வந்து 4 வருது ஆவரேஜ். ஸோ அந்த 4க்கு வந்து 3த்துக்கும் ரேங்கிங் கொடுத்துட்டாங்க. அடுத்தது 3 4 5 முடிஞ்சது 6. ஸோ இப்போ 4 அடுத்தது பாத்தீங்கன்னா -4 வந்து 6th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 5 வந்து 7th ரேங்க் கொடுத்துருக்காங்க. +5 டாப்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து 7th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரேங்கிங் முடிச்சுட்டா. அடுத்தது 6 வந்து 3 வாட்டி வருது. 6 அதாவது 69க்கு நேரா ஒரு 6 வருது, 47க்கு நேரா ஒரு 6 வருது, லாஸ்ட்ல ஒரு 6 வருது. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 1 2 3. ஸோ அது என்ன ரேங்க் வருதுன்னு பாத்தீங்கன்னா 8க்கு அப்புறம் வருதா, 7க்கு அப்புறம் 8 9 10. ஸோ 8 9 10. ஸோ 8 + 9 17 17 + 17 + சாரி என்னென்ன வந்தது, 8 9 10 கரெக்ட். 8 + 9 17 17 + 10 27 இன்னொன்னு வருதா? அப்போ 27 டிவைட் பை 3னா 9 தானே வரணும். 4 இருக்கு. 4 இருக்கா? 4 இருக்கு. அப்போ ஸோ 8 9 10 11. ஸோ 8 9 21 + 17
28 38 டிவைடட் பை 4 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9.5 வருது. ஸோ அது வந்து 4 வாட்டி அந்த 6க்கு எல்லாத்துக்குமே 9.5 ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரேங்க் இட். சரிங்களா? ரேங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ 9, 10, 11 அப்புறம் 9க்கு வந்து 12th ரேங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளஸ் 18க்கு 13th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரேங்க் இட். சரிங்களா? ஸோ இப்போ இது ரேங்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டிஃபரன்ஸோட என்ன சைன் வருதோ அதை வந்து தே ஹவ் given it to the rank. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அது லாஸ்ட்ல வந்து அந்த ரேங்கோட சைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணும்போது யூ ஷுட் நாட் கன்சிடர் த சைன். லாஸ்டா வந்து திருப்பி அந்த சைனை வந்து ஆட் பண்ணும். திஸ் இஸ் வாட் த எக்ஸ்பிளனேஷன் ஆல் அபவுட். இந்த இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் அவங்க வந்து அந்த இதுல வந்து புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் அ வில்காக்சன் டெஸ்ட். நான் இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை அப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். தட் இஸ் வாட் த சைன் ரேங்க் டெஸ்ட் இஸ் ஆல் அபவுட். சரிங்களா? எனி டவுட்ஸ்? ஒரு thumbs up கொடுத்தா நான் அப்படியே போயிட்டு இருப்பேன். clear. Just like the average sum, sir, isn't it, sir? Just like average sum. Sorry, ma'am. In max subject, average sum. ஆமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்கு. ஆனா அவ்வளவு காம்ப்ளிகேட் கிடையாது. பாக்குறதுக்கு என்னமோ டஃபா இருக்குது. ஆனா சிம்பிள் மேக்ஸ் இது. சிம்பிள் மேக்ஸ். யூ ஹேவ் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்டரிங். அவ்வளவுதான். ஆர்டரிங் தெரிஞ்சதுன்னா ஆமா. ஸ்கிரீன் காணோம் மேடம். சூப்பர். Yeah, that's about Wilcoxon test, and then we'll go to Mann-Whitney U test. Asha ma'am, screen தெரியுதா எல்லாத்துக்கும்? Because I'm not able to see. No one is able to see. Okay. Yeah, வந்துட்டு போயிடுச்சு. So before that, so you understood, na? So screen தெரியுதா சார்? இல்ல மேம். இப்போ இல்ல. it is shared. நீங்க ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு. ஷேர் பண்ணிட்டு ஒரு 2 seconds. Yeah. டீன் ஆன் ஷேர்ல தான் இருக்கு. தெரியலையே, வரலையே எனக்கு. I'm just giving me a minute, sir. Okay. Before that, அதான் இப்போ சொன்ன மாதிரி அந்த நீங்க பார்த்த மாதிரி அந்த வில்காக்சன் டெஸ்ட்ல நீங்க 2 யூஸ் பண்ணீங்க. ஒன்னு வந்து you have used ordinal scale. So that is what ordinal scale அதை வந்து கேட்டகரியா பிரிச்சோம். ஸோ கேட்டகரியா பிரிச்சுட்டு ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு பிரிச்சு ஸோ அதுல இருந்து டிஃபரன்ஸை பார்த்துட்டு ரேங்கிங் பண்ணி அதை வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேங்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் we did. ஸோ இதுல என்ன ஹைபோதசிஸ் மேம்? இல்ல தெரியல மேம். இல்ல மேம். எதுவுமே தெரியலையா சார்? என் ஸ்கிரீன் ஷேர் ஆகுறது தெரியலையா? இல்ல வரல மேம். நம்ம பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் தான் வருது. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் தான் காமிக்குது. Stop sharing. வேற யாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. பிகாஸ் ஐ கேன். இல்ல தெரியல. ஸோ ஹைபோதசிஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிப்னோதெரப்பி உங்களுக்கு வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்றதுக்காக தான் அந்த டெஸ்ட். ஸோ அதுதான் ஹைபோதசிஸ். ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்ல ஹிப்னோதெரப்பி வாஸ் யூஸ்ஃபுல், பட் சம் வில் சே ஹிப்னோதெரப்பி வாஸ் நாட் யூஸ்ஃபுல். அப்படின்றது தான் வந்து இது பார்க்க வேண்டியது. ஸோ அதில் இஃப் யூ சி நெகட்டிவ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ பாசிட்டிவ் ரேங்க்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால we can say as the hypnotherapy has worked அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ
அது அவங்க வந்து இது கொடுக்கல, லாஸ்ட் இது கொடுக்கல, பட் தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ நீங்க லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு the steps for arriving at Wilcoxon signed rank test ன்னு வருது. ஸோ இப்போ அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது 6 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ நீங்க அந்த 6 ஸ்டெப்பை படிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்தது மேன் விட்னி யூ டெஸ்ட். ஸோ என்னாச்சு மேம்? சரி, ட்ரைங் சார். ஸோ இதுல யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணணும், யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா தே கேன் டூ இட் மீன்வைல். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடுத்ததும் பார்த்தீங்கன்னா லிட்ரலா அதே தான். இது வர்றது எல்லாமே வந்து ரேங்க் ஆர்டர் பண்றது, அதுலேருந்து எப்படி நம்ம டேட்டாவை வந்து கண்டுபிடிக்கிறது, ஹைபோதசிஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு தான். இந்த மேன் விட்னி யூ டெஸ்ட்டும் லிட்ரலா அதுதான். நான் லெட் த பிபிடி கம் பிஃபோர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் வாட் இஸ் அப்படின்னு. ஸோ மேன் விட்னி யூ டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் அன் அன்பேர்ட் டி டெஸ்ட். ஸோ டி டெஸ்ட்ன்னு அவரு ஆலன் ஆசீர்வாதம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு கொஞ்சம். ஐ டென்ட் கெட் இன் டு த டீடைல். பட் என்னன்னா it is used to test the null hypothesis that 2 samples come from the same population. So null hypothesis 2 சாம்பிள்ல இருந்து ஒரே அசம்ஷன் தான் அதுல, சரிங்களா? சாம்பிள் வந்து 2, பட் அதுக்கு அசியூம் பண்றது ஒரே அசம்ஷன் தான், கம் ஃப்ரம் த சேம் பாப்புலேஷன். அந்த ஒரே பாப்புலேஷன்ல தான் அந்த null hypothesis வருது. So used in place of an unpaired t-test, it is used to test null hypothesis that 2 samples come from the same population அப்படின்றது. Next assumption பார்த்தீங்கன்னா observation in one sample tend to be larger than the observation in the other. So observation in one sample tend to be larger. ஒரு சாம்பிள்லேருந்து அப்சர்வ் பண்ற விஷயம் இன்னொரு சாம்பிள் அப்சர்வ் பண்ற விஷயத்தை விட பெருசா இருக்கும் அப்படின்றது தான் இந்த டெஸ்ட்ல சொல்றாங்க. ஸோ அப்சர்வேஷன் இன் ஒன் சாம்பிள் டென் டு பி லார்ஜர் தேன் த அப்சர்வேஷன் இன் த அதர். ஸோ தேர்ட் இது பார்த்தீங்கன்னா கம்பேர் டிஃபரன்சஸ் பிட்வீன் 2 independent groups when the dependent variable is either ordinal or continuous but not normally distributed. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம போக போக அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லிட்ரலாக வந்து இதுவும் ஆர்டர் பேஸ்டு தான், ஆர்டினல் அப்படின்னாலே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 2 இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது 2 independent groups, டேட்டா வந்து 2 independent groups. when the dependent variable அதுல வந்து ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஆர்டராகவும் இருக்கலாம் இல்லை கண்டினியூஸாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு வந்து நான் மேம் வரட்டும். ஸோ I'll share the PPT anyways, சரிங்களா? புக் வச்சிருந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை மேம், இதுல வந்து ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. u1 is equal to r1 minus n1 plus 1 அப்படின்னு ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட். அது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த டேப்லர் காலம் வந்து நான் ஒரு இதுக்காக சொல்றேன். இதுல என்னன்னா ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி அவங்க வந்து அந்த வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. இ-காமர்ஸ் கம்பெனி வந்து அவங்க டெலிவரி மெத்தட் வந்து 2 மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானே எடுத்துப்போமே. அமேசானில் பார்த்தீங்கன்னா 2 டெலிவரி சிஸ்டம் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரின்னு சொல்லி, இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரி. ப்ரைம் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரி இருக்கும். யாருக்கும் ஐடியா இருக்கா அதை பற்றி? ப்ரைம் மெம்பராக இருந்தேன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் டெலிவரி கொடுப்பாங்க. இல்லை ப்ரைம் மெம்பர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக எக்ஸ்பிரஸ் டெலிவரின்னா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணோம்னா எய்தர் சேம் டே இல்லை மோஸ்ட்லி சேம் டே டெலிவர் பண்ணிடுவாங்க. வேற நான் பிரைம் மெம்பருக்கு வந்து இட் டேக்ஸ் 4 days ஃபார் டெலிவரி. இது யாரும்
இது பண்ணிருக்கீங்களா, Yes, அப்சர்வ் yes, பண்ணிருக்கீங்களா? yes, yes, yes. Same day வரும். கரெக்ட். ஸோ தட்ஸ் அந்த டேட்டாவை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு 10-20 ஆட் கஸ்டமர்ஸுக்கு வந்து தே டெஸ்டட் இட். ஆக்சுவலி இ-காமர்ஸ் கம்பெனி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பிரஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் யூசிங் ஆர்டினல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கேல். அவங்க வந்து எது உங்களுக்கு பெட்டரா தோணுது, வெதர் த எக்ஸ்பிரஸ் டெலிவரி இஸ் குட் ஆர் ஸ்டாண்டர்ட் டெலிவரி இஸ் குட் அப்படின்றத சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கேலை வச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து ட்ரீட்மெண்ட் ஏ, ட்ரீட்மெண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 எடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கேல் வந்து நம்ம போடுறோம். அவங்க டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி வெதர் எக்ஸ்பிரஸ் டெலிவரி இஸ் குட் ஆர் ஸ்டாண்டர்ட் டெலிவரி இஸ் குட் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண முடியாது இதை. சரிங்களா? ஸோ ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ அதனால ஆப்வியஸ்லி திஸ் வில் பி இன்டு ஆர்டினல் ஸ்கேல் மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ அவங்க என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் ஓகே, ஐ எம் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் வெரி மச் டிஸ்சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒரு 10 இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 10 இதுல வந்து ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் வெரி சாட்டிஸ்ஃபைடுன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து ஐ எம் வெரி டிஸ்சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மாதிரி 10 ஆர்டர் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து கஸ்டமரை வந்து ரேங்க் பண்ண சொல்லுவாங்க. போத் ஒன்று வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் அதாவது பிரைம் கஸ்டமரை வந்து ஒரு இதாகவும் குரூப்பாகவும், இன்னொன்று வந்து நான் பிரைம் கஸ்டமரை ஒரு குரூப்பாகவும் இதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொடுத்து தே வில் டெஸ்ட் இட். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த 2த்தையும் 2 குரூப்பாக பிரித்து போடுறாங்க. போட்டுட்டு வாட் தே டூ இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 இது வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 6 பேர், அங்க ஒரு 6 பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 6 பேரை வச்சுதான் இந்த டேட்டா வந்து பண்றோம். பட் அந்த டேப்லெட் காலமா காமிச்சாதானே தெரியும். நான் குரூப்ல ஷேர் பண்ணுவா. Can you see it now? இப்ப தெரியுதா சார்? Can you see it now? இல்லையா மேம்? தெரியுதா வேற யாருக்கும்? யாருக்கா தெரியுதா? Anybody? Somebody? No. Nobody. ஷேரிங்ல இருக்கு, பிராட்காஸ்ட்ல தான் இருக்கு. என்ன தப்பு நடக்குதுன்னே தெரியல சார். ஓகே, தெரியலையே, சம்திங் இஸ் ராங். இப்போ எல்லாம் நீங்க நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணவா? ஸோ எல்லாம் இஃப் யூ கேன் ஓப்பன் இட் அண்ட் வியூ இட் இன் யுவர் மொபைல். எஸ் பண்ணுங்க அப்படியாது. So that just to connect it, so that will be better. I'll share it in the group. How the screen is coming? Now it is coming. Yes. I'm trying in my mobile. Just screen எல்லாரும் பார்க்கறாங்க. So yes வருது நல்லாவே வருது. Anyway I'll share it. சூப்பர் வந்துடுச்சு. எக்ஸலண்ட், கிரேட். ஓகே, பிபிடி மோடுக்கு போயிருங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். எக்ஸலண்ட். ஐயோ, இது தெரியுமா தெரியலையே? தெரியுதா? எனிபடி கேன் see it? கொஞ்சம் ஜூம் ஆன், அந்த டேப்லர் காலம்க்கு ஜூம் ஆன் பண்ணிக்கலாம். டேப்லர் காலம்ல ஜூம் பண்ணிக்கோங்க. Okay, yeah. So now if you can see, நான் டாப்ல வந்து ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 5, ஸ்டெப் 1, ஸ்டெப் 5, ஸ்டெப் 2, ஸ்டெப் 4, ஸ்டெப் 3 அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கு கீழே அதை இப்போ பார்க்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் ஏ, ட்ரீட்மெண்ட் பி. சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்மல் ஸ்டாண்டர்ட் மெத்தடு. ஸோ ட்ரீட்மெண்ட் பின்றது பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸ்பிரஸ் மெத்தட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ
இப்போ ஸ்டெப் படி பாருங்க டேப்லர் காலம். ஸ்டெப் 1னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏ, ட்ரீட்மெண்ட் பி, இது வந்து அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டெப் 2க்கு போறோம். ஓகே, ஸ்டெப் 2ல பாத்தீங்கன்னா ரேங்கிங் பண்ணியிருக்கோம். ஓகே, ரேங்கிங் வந்து மொத்தமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரீட்மெண்ட் ஏல 6, ட்ரீட்மெண்ட் பில 6. ஸோ வி ரேங்க் அதே நார்மலா போட்டு வரோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு. ஸோ இதை வந்து இது வந்து நார்மல் இது. ஸோ இதை வந்து இப்போ இதை வந்து நம்ம இங்க ஆர்டர் பண்றோம், நியூ ரேங்கிங் கொடுக்குறோம் அதுக்கு. சரிங்களா? ஸோ அப்ப என்னன்னா, ஸோ லோவஸ்ட் இது வந்து நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்டையர் இந்த 12 டேட்டாலையும், சரிங்களா, என்டையர் 12 டேட்டாலையும் பாருங்க லோவஸ்ட் என்னது பாருங்க 2. கரெக்டா? ஸோ யூ ஹேவ் டு see only treatment A and treatment B. சரிங்களா? ட்ரீட்மெண்ட் ஏ மற்ற அந்த நியூலாம் பார்க்காதீங்க. ஸோ அது ஆக்சுவலா அது நான் போட்டிருக்கேன். பட் ஸ்டெப் 1ல இருக்கிற காலமை மட்டும் பாருங்க. ட்ரீட்மெண்ட் ஏ, ட்ரீட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா ஸோ 3 4 2 6 2 5 ட்ரீட்மெண்ட் ஏல, ட்ரீட்மெண்ட் பில 9 7 5 10 6 8. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த 2 வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி இருக்கு, ட்ரீட்மெண்ட் ஏல 2 வாட்டி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ 2 வாட்டி நீங்க போட்டீங்க. சரிங்களா? ஸோ அந்த இதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டெப் 3 இப்போ வாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சது, ஸ்டெப் 2 ரேங்கிங் முடிச்சுட்டு ஸ்டெப் 3க்கு வாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்டர்ல ஸோ ஃபர்ஸ்ட் 2 போட்டீங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா 3. ட்ரீட்மெண்ட் ஏல ஒரு 3 இருக்கு. ஆமா, ஒரே 3 தான் இருக்கு. ஸோ அதை வந்து 3rd ரேங்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் என்னது ட்ரீட்மெண்ட் ஏ, ட்ரீட்மெண்ட் பில பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து அடுத்தது 4. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஏ, ட்ரீட்மெண்ட் பில அடுத்த லோவஸ்ட் என்னது 5 வந்து 2 வாட்டி வருது. சரிங்களா? 5க்கு 5th ரேங்க்ல ஒரு வாட்டி 5 வருது, 6th ரேங்க்ல ஒரு வாட்டி 5 வருது. ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 6 வந்து எத்தனை வாட்டி வருது? 2 வாட்டி வருது. ட்ரீட்மெண்ட் ஏல ஒரு வாட்டி வருது, ட்ரீட்மெண்ட் பில ஒரு வாட்டி வருது. ஸோ 6ம் 2 வாட்டி வருது. 7th ரேங்க் ஒரு வாட்டி 6 வருது, 6 வருது. 8th ரேங்க்லயும் ஒரு வாட்டி 6 வருது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 7 எங்க இருக்கு? ட்ரீட்மெண்ட் பில வந்து 7 இருக்கு. ஸோ 7. ஸோ அந்த லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்டுக்கு நீங்க அந்த நம்பரை கொண்டு போறீங்க. சரிங்களா? ஸோ 2 2 3 4 5 6 6 7 8 9. ஸோ 9th ரேங்க்ல வந்து அந்த 7th வந்துருது. ஸோ 8 வந்து 10th ரேங்க்ல வந்துருது, 9 வந்து 11th ரேங்க்ல வந்துருது. அந்த லாஸ்ட் 10 வந்து 10 தான் ஹையஸ்ட் இருக்கிறதுலயே நம்பர், அது வந்து 12th ரேங்க்ல வந்துருது. Hope this is understood. இது வரையும் ஸ்டெப் 3 வரையும் புரிஞ்சிருச்சா? எஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்க 2வது வாட்டி பாருங்க. I'll share you this video also. சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்னை விட பெட்டரா இருக்கும். பட் ஸ்டில் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இட். இது இப்போ இந்த ஸ்டெப் 3 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஸ்டெப் 4 வரும். இப்போதான் நீங்க வந்து ஆர்டரா நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி ஆர்டரை வந்து ரேங்கிங் பண்றோம். எப்படின்னா 1 minute சுலைமான், அந்த ஸ்டெப் 2 பார்த்தோம். சரி, இப்போ இந்த இது வந்து நீங்க அந்த 10 11 12 அதெல்லாம் நியூ ஆர்ல பார்த்துட்டோம். வாட் இஸ் ஸ்டெப் 3? இல்ல நீங்க ஸ்டெப் 4 பாக்குறீங்க. ஸ்டெப் 4 விட்டுருங்க. ஸ்டெப் 1 வந்து இல்ல, நான் வந்து நீங்க இந்த ரேங்க் போட்டதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஏக்கு பக்கத்துலயும் அந்த பி பக்கத்துல இந்த நியூ ஆர பார்த்தேன். அதுலதான் அந்த 12 வரைக்கும் நியூ ஆர பார்க்க கூடாது. நியூ ஆர டோன்ட் see now. அப்ப ஸ்டெப் 3 எப்படி 2 2 4 3 4 எல்லாம்? ஓஹோ, அந்த 1.5 இல்லையே. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட் இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஸ்டெப் 1 பாத்தீங்களா? ஆமா, ட்ரீட்மெண்ட் ஏக்கு மேல ஸ்டெப் 1, அதுதான் ஸ்டெப் 1. சரிங்களா? அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பியும் வந்து ஸ்டெப் 1 தான். ஏன்னா இது ரெண்டுமே டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் டேட்டா நம்மள்ட்ட அவைலபிள். சரிங்களா? இதை வந்து தான் ரேங்க் ஆர்டரை மாத்த போறோம் இப்போ. சரி, ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் ரேங்க் ஆர்டரா போட்டுக்கிறோம். சரிங்களா? அதான் ரேங்கிங். ஸ்டெப் 2 இருக்கு பாத்தீங்களா? ரேங்கிங் R1ன்னு போட்டிருக்கேன். ஸ்டெப் 2 பாருங்க. ஸ்டெப் 2 ஸ்டெப் 2க்கு அது வந்து நார்மலா ஒரு ஆர்டர் ஏன்னா இப்ப 12 இங்க ஒரு 6 டேட்டா கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு 6 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ரேங்கிங் கொடுத்து போட்டிருக்கோம்.
சரிங்களா? சரி. இப்போ இந்த ரேங்கிங்க்கு ஏத்த மாதிரி இந்த டேட்டாவை வந்து அரேஞ்ச் பண்றோம் lowest to highest. That is Okay. what step 3 is. Excuse me, sir. I think Yes, it's have a formula. Isn't it? Ma'am, Any formula formula? எதுவுமே கிடையாது. Till now there is no formula. Till now there is no இந்த formula. step 3 Just we மட்டும் are explain arranging பண்ணுங்க. in order. ஆமா. இல்ல அந்த ஸ்டெப் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸ்டெப் 3 என்னன்னா, இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் A ட்ரீட்மெண்ட் B இருக்கா? ட்ரீட்மெண்ட் Aல ஒரு டேட்டா இருக்கு 3 4 2 6 2 5 கரெக்டா? எஸ். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் Bலயும் ஒரு டேட்டா இருக்கு 9 7 5 10 6 8 கரெக்டா? ஓகே. ஸோ இத வந்து நம்ம லோவஸ்ட் டு ஹையஸ்ட் ஆர்டரை அரேஞ்ச் பண்ண போறோம். சரி. ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த ரெண்டு டேட்டாலையும் 6 இது இருக்கு, டோட்டலா 12 டேட்டா இருக்கு. அப்ப 2 தான் லீஸ்ட், அது 1.5 லோவஸ்ட். 1.5 போட்டீங்க. ஆமா ஆனா கரெக்ட். அது எங்க ஸ்டெப் 3ல 2 2ல போட்டு வச்சிருக்கீங்க மேல 2 3 ஆமா 2 2 இருக்கு, 2 2 இருக்கு பாருங்க. ரெண்டு அந்த 12 டேட்டாவையும் இப்போ ரேங்க் பண்றோம். ஓ சும்மா அப்படியே ரேங்க் பண்றீங்க. லோவஸ்ட் டு ஹையஸ்ட். Now I understand. ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 2 பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் Bல 2வே கிடையாது. ட்ரீட்மெண்ட் Aல மட்டும் 2 2 இருக்கு பாருங்க. Now I understand. ஆமா. அதே மாதிரி 3 பாத்தீங்கன்னா, சோ நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெப் 1 அந்த ஸ்டெப் 5 எல்லாம் போவே இல்லை நான் இன்னும். சரிங்களா? சோ இதுல அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் ஆகும். ஐ ஷேர் த வீடியோ எனிவேஸ். பட் ஜஸ்ட் டு ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அந்த ஸ்டெப் 1 2 3 போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஸ்டெப் 3 வந்து யூ ஹாவ் டு அரேஞ்ச் இந்த இப்போ இருக்கிற டேட்டாவை வந்து ரேங்கிங் படி அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? ஸ்கிரீன் போயிடுச்சு போலயே. ஓகே சரிங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் வி அரேஞ்ச். ஸோ அதனால இப்போ ட்ரீட்மெண்ட் ஏல வந்து 2 2 இருக்கு, அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஏலயே வந்து ஒரு 3 இருக்கு, ட்ரீட்மெண்ட் ஏலயே ஒரு 4 இருக்கு, அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஏலயே ஒரு 5 இருக்கு, ட்ரீட்மெண்ட் பில ஒரு 5 இருக்கு. ஸோ அதனால அதுக்கு அடுத்ததா போட்டுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஏலயே ஒரு 6 இருக்கு, ட்ரீட்மெண்ட் பிலயும் ஒரு 6 இருக்கு. ஸோ அதையும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் லோவஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7, சாரி அதுலேருந்து ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 வந்து போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 8 போட்டுக்கிறோம். அதுவும் ட்ரீட்மெண்ட் பில தான் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பில பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பில பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் அந்த 12 டேட்டாவை வந்து இதுக்கு ரேங்கிங் 1க்கு அகேன்ஸ்டா மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ரீ ரேங்கிங் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி டு இட். இப்போ ரீ ரேங்கிங் எப்படி பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 2 ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா 1 2 3 வந்து டிவைட் பை 2. ஸோ அதுக்கு வந்து 1.5 1.5 ரேங்கிங் கொடுக்குறோம். சரிங்களா? தேர்ட் ரேங்க்ல வந்து 3 இருக்கு, ஃபோர்த் ரேங்க்ல 4 இருக்கு. இப்போ நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5th 6th ரேங்க்ல 5 5 2 நம்பர் டேட்டா இருக்கு. ஸோ 5 5 2 டேட்டா இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, இந்த 5th 6th ரேங்கை பிளஸ் பண்ணி டிவைட் பண்றோம். 5 + 6 11 வந்து டிவைட் பண்ணா பை 2 2 ரேங்க் தான். ஸோ 5.5 5.5. ஸோ அந்த இருக்கிற 5க்கு ஒரு 5.5 கொடுக்குறோம் ரேங்கிங், இன்னொரு 5க்கும் 5.5 கொடுக்குறோம். ஸோ 6 ரேங்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 6 வருது. ஸோ இப்போ 2 6க்கு ரேங்கிங் கொடுக்கணும். அப்போ 7th ரேங்க் 8th ரேங்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்றோம். ஸோ 7.5 7.5 தட் இஸ் 15 டிவைட் பை 2 இஸ் 7.5 7.5. ஸோ 6 ஒரு 6க்கு 7.5, இன்னொரு 6க்கு 7.5. ஸோ 8வது ரேங்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது ரேங்க்குக்கு 7, 10th ரேங்க்குக்கு 8, 11th ரேங்க்குக்கு 9, 12th ரேங்க்குக்கு 10. இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ன்றதுனால எதுவும் நம்ம கஷ்டப்பட தேவையில்ல, பிளஸ் பண்ணி டிவைட்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஆர்டரை இப்போ இங்க வந்து அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2க்கு இங்க ட்ரீட்மெண்ட் ஏல 2 எங்க இருக்கு? 1 2 3 5th பிளேஸ்ல இருக்கு. 2க்கு நேரா அதோட என்ன ரேங்க்? 1.5. ஓகே. அதே மாதிரி இங்க 2 ஒன்று இருக்கு, இங்க மேல ஒரு 2 இருக்கு, தேர்ட்ல ஒரு 2 இருக்கு. ஸோ அதுக்கு நேராகவும் 1.5.
ஸோ அந்த நியூ ரேங்கை வந்து அந்த நியூ ரேங்க்ல தட் இஸ் வாட் ஸ்டெப் 5 இஸ் ஆல் அபவுட். ஸ்டெப் 5ல ரீரேங்க் பண்றோம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு நம்ம இப்போ புதுசா கண்டுபிடிச்ச ரேங்கை எல்லாத்தையும் அங்க போடணும். அந்த நம்பருக்கு ஏத்த அந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி ரேங்கிங் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்க வந்து பார்க்க வேண்டியது. இது வந்து புரியுதான்னு பாருங்க. ஸோ நவ் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 யூ ஹேவ் 1.5 ரேங்கிங், செகண்ட் 2 யூ ஹேவ் 1.5 ரேங்கிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 எங்க வருது? ட்ரீட்மெண்ட் ஏல டாப்ல வருது. அதுக்கு என்ன ரேங்க் வரும்? அதுக்கும் 3 தான் வருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு ஏற்ற மாதிரி என்ன ரேங்க் வருது? அதுவும் 4 தான் வருது. 5க்கு ஏற்ற மாதிரி 5.5 வருது. நியூ ரேங்கிங்கை மட்டும்தான் பார்க்கணும் நீங்க. ஸோ 5க்கு ஏற்ற மாதிரி 5.5 வருது. அடுத்தது ட்ரீட்மெண்ட் பிலையும் 5 இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 5.5 போட்டு வரும். ஸோ தட்ஸ் ஹவ் வி அசைன்ட். நெக்ஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஏல ஒரு 6 இருக்கு. அதுக்கு அகெயின்ஸ்டா 7.5 ரேங்க் போடுறோம். அதே மாதிரி இன்னொரு 6 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பில ஒரு 6 இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ ரேங்க் வந்து 7.5 போடுறோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி அசைன் இட் டு. ஸோ 9க்கு வந்து 7க்கு வந்து 9th ரேங்க் போடுறோம். 7 ட்ரீட்மெண்ட் பில 7 இருக்கு செகண்ட் ரோல. ஸோ அதுக்கு வந்து 9th ரேங்க் போடுறோம். அது மாதிரி 8 வந்து எங்க இருக்கு? ட்ரீட்மெண்ட் பில வந்து லாஸ்ட்ல இருக்கு 8. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 10th ரேங்க் போடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 9 வந்து எங்க இருக்கு? 9 வந்து ட்ரீட்மெண்ட் பில டாப்ல இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 11th ரேங்க் போடுறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 எங்க இருக்கு? ட்ரீட்மெண்ட் பில 4th இருக்கு. ஸோ 4க்கு வந்து அந்த 10க்கு என்ன ரேங்க்? 12th ரேங்க் போடுறோம். ஸோ நவ் வி கெட் த நியூ ரேங்கிங். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரேங்க் இட். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். குட். ஓகேவா? ஆமா. ஸோ நவ் அபவுட் அதர்ஸ். ஆமா, எதுவும் இல்ல. நான் வந்து ஸ்லோவா தான் போறேன். ஹோப் 1 by 1 போயிருக்கேன். நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இதைத்தான் நீங்க வந்து நீங்க இந்த இதுல பாப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேன் வைட்னி டெஸ்ட் வந்து இவ்வளோ பெருசா டீட்டெயிலா கொடுத்துருக்கிறது வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், அதை அப்படியே நீங்க எழுதிடலாம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்களா? ஸோ இந்த எப்படி ரேங்கிங் பண்றது, தென் ஹவு டு யூ அரைவ் அட் யூ ஸ்டாட் அப்படின்றது தான் தே ஆர் கிவிங் இட் இந்த இது. ஸோ நவ் யூ கம் டு நியூ ரேங்க் வந்துருச்சு. நியூ ரேங்கை வந்து நீங்க ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த நியூ ரேங்க் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏக்கு நியூ ரேங்க் பார்த்தீங்கன்னா சம் வந்து 23 வருது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பிக்கு வந்து சம் ஆஃப் பார்த்தீங்கன்னா 55 வருது. ஸோ நவ் யூ புட் திஸ் இன் த ஃபார்முலா. அவங்க ஃபார்முலா வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து U1 R1ன்றது ரோ. சரிங்களா? ஸோ ரோ 1 ஆக்சுவலா ரோ 1ஓட நீங்க யூ ஸ்டாட்டோட சின்ன பாக்ஸ், அடுத்த பாக்ஸ் தெரியுதுங்களா? சின்ன பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, அது பாருங்க. யூ ஸ்டாட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் சம் அப்படின்றது. R1ன்றது நத்திங் பட் ரேங்க் சம். ஸோ அந்த இதையும் N1 plus N1 plus 1. N1ன்றது நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரோஸ். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ அது வந்து Nன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு N plus N1ன்னா 6 plus 1 அதுதான். ஸோ ரேங்க் சம் வந்து R1ஓட எடுத்துக்கிட்டு இது வந்து நீங்க ரெண்டா பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ R1 ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் R2 பண்ணணும். நான் ஜஸ்ட் அவங்க R1 மட்டும் தான் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால அதை மட்டும் போட்டிருக்கேன். பட் R2ன்றது நத்திங் பட் அந்த 23. இப்போ வந்து R1ன்றது 23. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏவோட நியூ ரேங்கிங் 23. அது 23 minus 6 plus 1 divided by 2. அந்த பார்த்தீங்கன்னா 6 into 36 வரும். 36க்கு அப்புறம் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 7 6 7s 42 வரும். 6 into 6 plus 1 7 42. 6 7s 42. 42 by 2 பார்த்தீங்கன்னா 21. ஸோ அந்த 23 minus 21. ஸோ அதுல வந்து 2 தான் வந்து வேரியபிள். இதே வந்து நீங்க அடுத்த இதுல என்ன பண்ணணும்னா இதே தான் 21 லாஸ்ட்ல வரும். வேற இந்த 23க்கு பதிலாக இந்த ட்ரீட்மெண்ட் பியோட நியூ ரேங்கிங் 55 வரும். ஸோ 55 minus 21. ஸோ தட் வில் பி ஹையஸ்ட். ஸோ அதுதான் வந்து ஆமா. ஸோ தட் வில் பி த ஹையஸ்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் பி இஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. ஸோ ட்ரீட்மெண்ட் பி வந்து ஹையஸ்ட் ரேங்கிங். ஸோ அது தட் வில் பி மோர் தென் 2. ஸோ
ஸோ அப்படின்றது தான் காமிக்கிறது. ஸோ யூ ஸ்டாக்ஸை வந்து அவங்க எக்ஸாம்பிள்ல வந்து இப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன்னை மட்டும் தான் கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அவங்க R1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. R2ஓட மைனஸ்லாம் எதுவும் பண்ணல அந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, ஃபார்முலால பாத்தீங்கன்னா. கோ டு த ஃபார்முலா மேம், ஜூம் இன் பண்ணுங்க. So if you see the formula U1, that is U test என்றது இது பேரு. U1 is equal to R1. R1 என்றது நியூ R, ட்ரீட்மெண்ட் A ஓட 23, அந்த இதுதான் R1. So 23 அது அரைவ் பண்றது தான் இந்த 2. So that's how U1 is arrived. சரிங்களா? So hope this understood. ரெண்டு டெஸ்ட்டுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எனி டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். I already asked the formula sir. Formula இருந்தா இது வந்து கிளியர் பண்ணவே முடியும். ஃபார்முலாவும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னன்றது வேற என்ன நம்பர் ஆஃப் ரோஸ். சரிங்களா? அதை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. என் வந்து 6 தான் ரோவே டோட்டலா. ஸோ 6 + 6 × 6 + 1 அது ஃபார்முலாவா எடுத்திருக்காங்க மேன் விட்னி யூ டெஸ்ட்ல. ஸோ ரேங்கோட சம்மையும் எடுத்து அந்த இது நீங்க ஒன்றும் இல்லை, இந்த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதுல வந்து அவங்க எதுவும் சம்லாம் கொடுக்க போறது இல்லை. இது வந்து this is an example I have given it. சரிங்களா? புக்ல வந்து இதுக்கு எக்ஸாம்பிளே கொடுக்கல ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் how the formula is coming to and how this test is done அப்படின்றதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். பட் புக்ல வந்து இந்த எக்ஸாம்பிள் இல்லை. I have a video, I'll share that video. So அந்த வீடியோ பாத்தீங்கன்னா you will get a better idea of it. Actually share the slide also sir. Share the slide. Yeah, slide is shared already shared in the group. Yes ma'am. அடுத்ததுக்கு போயிருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் எல்லாமே லிட்ரலா பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஆர்டரிங் அண்ட் ரேங்கிங். சரிங்களா? ஆர்டர் பண்ணி ரேங்க் பண்றாங்க. இது தட் இஸ் ஹவ் திஸ் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் இஸ் ஆல் அபவுட். ஸோ இதுல வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து திஸ் இஸ் த ஒன்லி வே ஹவ் யூ மெஷர் த டேட்டா அண்ட் அரைவ் அட் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பால் வேல்யூஸ் ஹை டெஸ்ட். ஸோ மெயின் அந்த ரேங்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இப்போ தேர்ட் வந்து நீங்களே பண்ணலாம் பாருங்க. ஸோ கிறிஸ்பால் வேல்யூஸ் ஹெச் டெஸ்ட் அப்படின்றது சம்டைம்ஸ் ஆல்சோ கால்டு ஒன் வே அனோவா on ranks is a rank based non-parametric test that can be used to determine if there are statistically significant difference between two or more groups of an independent variable or a continuous or ordinal dependent variable. டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சரிங்களா? ஸோ அதான் சொன்னேன்னா ஒன்னு அந்த டெஸ்ட்ல வந்து எய்தர் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா ரெண்டும் ரிலேட்டபிளா, ரெண்டும் ஒன்னு மாறினா இன்னொன்னு மாறுதா அப்படின்றத பாக்குறது பார்ப்பாங்க. ஸோ ஒன்னு டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊத்துறோம், ஒரு செடி வந்து வளர்றதுக்கு ஒரு ஃபர்டிலைசர் போடுறோம், ஓரளவு வளருது. அப்போ இன்னொரு ஃபர்டிலைசரை வந்து ட்ரை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யூரியா போடுறீங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா நார்மல் மேனுவர் போடுறோம். சரிங்களா? ரெண்டு ஃபர்டிலைசர்ல எந்த ஃபர்டிலைசர்ல அதிகமா வளர்ந்துருக்கு அப்படின்றத பாக்குறது தான் வந்து சிம்பிள். ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசர் போட்டு அதிகமா வளர்ந்துச்சா, இல்ல ஃபர்டிலைசர் இன்னொரு ஃபர்டிலைசர் போட்டு அதிகமா வளர்ந்துச்சான்னு பாக்குறது தான் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து அனோவா. ஆக்சுவலா ஒன் வே அனோவான்றது அதுதான். இதுவே வந்து டூ வே அனோவான்னு பாத்தீங்கன்னா இதே செடி இப்போ 2 ஃபர்டிலைசர் போடுறோம், இன்னொன்னு வந்து 2 ஃபேக்டர். ஒரு ஃபர்டிலைசர் வந்து ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அந்த செடிக்கு ஊத்துறோம். ஸோ அந்த 2 ஃபேக்டர் கொண்டு வரும். ஒன்னு ஃபர்டிலைசர் ஒரு ஃபேக்டர், இன்னொன்னு தண்ணி இன்னொரு ஃபேக்டர். அந்த தண்ணி ஊத்தியும் அதோட growth வந்து மெஷர் பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த இப்போ வந்து அதோட growth வந்து மெஷர் பண்றோம். ஸோ தட்ஸ் ஹவ் ஒன் வே அனோவாவும் டூ வே அனோவாவும். ஒன் வே அனோவால வந்து ஒன்லி 2 குரூப் மட்டும்தான் டெஸ்ட் பண்றோம். வேறஸ் டூ வே அனோவால 2 ஃபேக்டரும் அதுல வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒன் வே அனோவா டூ வே அனோவாக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்க எங்க பாத்தீங்கன்னா based on non-parametric test that can be used to determine if there are statistically
significant differences between two or more groups of an independent variable or a continuous or a ordinate independent variable. அதான் சொன்னேன் நான், இது வந்து ஒன் வே அனோவாவோட ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. It only tells you that at least two groups were different. We cannot specify which group is different from the other. ரெண்டு குரூப்னு சொன்னா இல்லையா, ரெண்டு ஃபர்டிலைசர் போடுறாங்க. ஸோ யூஸ் ஃபார் போத் கண்டினியூஸ் அண்ட் ஆர்டினல் லெவல் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு கேட்டகரியா பிரிச்சு அந்த கேட்டகரியை வந்து அந்த வேரியபிள் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பாக்குறது. ஸோ இதுல என்னன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெடிக்கல் ரிசர்ச்சர் அசஸிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் 3 different drugs to separate group of patients and then having them rate their pain on a scale after 4 weeks. மேம் பிபிடி காண போயிடுச்சு. ஸோ இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிசர்ச்ல ஒரு பேஷண்ட்டுக்கு 3 ட்ரக் கொடுக்குறாங்க. ஸோ 3 ட்ரக் கொடுத்து அவங்களோட பெயின் லெவலை வந்து செக் பண்றாங்க. எந்த ட்ரக் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து உடனே அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீ பெயின் இருக்கு, நீ பெயின் வந்து ஒரு ட்ரக் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரக் கொடுத்தோடனே ஒரு ட்ரக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஆறிடுச்சு, இன்னொரு ட்ரக்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு ஆறுது, அந்த பெயின் போகுது, இன்னொரு ட்ரக்ல பாத்தீங்கன்னா சுத்தமா போகவே இல்லை. ஸோ இப்படி ஒரு 3 பேஷண்ட்டை வந்து அவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 ட்ரக்கை வச்சு அந்த நிறைய பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரோட பேஷண்டோட ஃபீட்பேக்கை எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்கை வச்சு இந்த டெஸ்ட்டை பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து கிறிஸ்கால் வாலிஸ் ஹெச் டெஸ்ட். இதே தான், வேற ஒண்ணுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏ ட்ரீட்மெண்ட் பி மாதிரி இதுல வந்து சாம்பிள் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிளை வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்துடுறீங்க, எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்றீங்க. இதுல வந்து என்னன்னா 3 இருக்கு, சரிங்களா? 3 சாம்பிள் இருக்கு, 6 6 6. ஸோ 3 6, ஸோ 18 வந்து நம்ம ரேங்க் பண்றோம். அந்த 18 ரேங்கிங்க்கு அகேன்ஸ்டா அந்த டேட்டாவை என்ட்ரி பண்றோம். என்ட்ரி பண்ணிட்டு ஸோ அதை வந்து புது ரேங்கிங் அதுக்கு கொடுக்குறோம். புது ரேங்கிங் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த நியூ ரேங்கிங் ஆஸ் பர் த ஆர்டர். இதுங்களா? ஃபார்மேட்டை பார்த்தா தான் புரியும், ஃபார்மேட் தெரியலையே. அது ஓகே, நீங்க சொல்றது கூட ஓகே. கடைசியில இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க? லைக் நீங்க 3ஐயும் கொண்டு வரீங்க, 3 டெஸ்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு ரேங்கிங் போடுறீங்க, அந்த ரேங்கிங்ல இருந்து ஒரு கால்குலேஷன் கொண்டு வரீங்க. வாட் ஆர் யூ ஃபைண்டிங்? ஃபைண்டிங் இஸ் which drug is better. ஒரே ஒரு இல்ல, which drug is betterனா நீங்க ஒரு ஆன்சர் தான் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த நான் வந்து இப்போ இதுல கையில வச்சிட்டு இருக்கேன், நீங்க அனுப்புன பிபிடிய, அதுல வந்து அந்த மெடிக்கல் ரிசர்ச் எல்லாம் வச்சிடுறீங்க, வச்சு ஒரு கால்குலேஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு போட்டு ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலால ஆன்சர் 1.82ன்னு முடிச்சிட்டீங்க. அந்த 1.82 இஸ் இது ஆக்சுவலா வந்து இது கிரிட்டிக்கல் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு மேம், சரிங்களா? அத வந்து அந்த ஒரு ஆமா அந்த ஒரு ஆக்சுவலா அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு டேபுலர் காலம். ஸோ அந்த 1.8 அவங்க என்ன சொல்றாங்கன்னா 0.05 இருந்ததுன்னா திஸ் டெஸ்ட் இஸ் வேலிட் அப்படின்றாங்க. இதுல என்னன்னா, மெடிக்கல் ரிசர்ச்சர் அசஸிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் 3 different drugs டு செப்பரேட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் தென் ஹேவிங் தம் ரேட் தேர் pain on a scale after 4 weeks. The formula for calculating is as below. இதுல என்னன்னா நான் சொல்றேன்னா, so the degree to which this is true is judged by calculating the rank sums labeled T1 T2 K வரையும், சரிங்களா? இது சாம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுல வந்து பெஸ்ட்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இதுல சொல்லல. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, சோ இது வந்து இது எது பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த வாலிஸ் டெஸ்ட்ல பொறுத்தவரையும் யூ கான்ட் ஹேவ் அ எக்ஸாக்ட் இது. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, சோ இதுல வந்து ரேங்க் பேஸ்ட் ஆன் நான் யூஸ்டு டு டிட்டர்மைன் இஃப் தேர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 or more groups of an independent variable. இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது அந்த Zomato டெலிவரி வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம ரேங்கிங் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க ரேட்டிங் போடுறோம்ல, இப்போ அது யாரோட சர்வீஸ் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் அனலைஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தது இது ஆக்சுவலா.
அப்சல்யூட்லி கரெக்ட். அவங்க அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அந்த இதை பாத்தீங்கன்னா அதுதான் வருது. இந்த இது வந்து இப்ப தட் இஸ் வாட் ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் 1.82ங்கிறது என்ன, how are you அது வந்து கடைசில எப்படி ரிலேட் பண்றீங்க 1.82? இப்ப நீங்க வச்சிருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஓவரால் ரிசல்ட் வந்து இவ்வளவுதான். இப்ப அந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த ஃபைனல் இது ரேட்டிங் மாதிரி இல்லமா. அதாவது 3 சாம்பிள் எடுத்துக்கிறீங்க ரைட்டா, 3 டிஃபரெண்ட் சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்க. அது 6 7 ஒரு சாம்பிள்ஸ் எடுத்துட்டீங்க. அதுல இருந்து யூ டிரைவ் அட் அ ஃபார்முலா அண்ட் கம் வித் a ரிசல்ட். இதை எப்படி திருப்பி அந்த 3 அந்த சாம்பிளோட நீங்க என்ன கம்பேர் பண்ண போறீங்க? Are you going to say which one is right or இந்த 1.82 என்னன்னு சொல்ல போறீங்கன்னு எனக்கு டவுட். ஏன்னா 3 கொண்டு வந்துட்டீங்க, காமிச்சிட்டாங்க சாரு. அந்த 3ஐயும் அதோடைய ரேங்க் எல்லாம் காமிச்சிட்டாங்க, ரைட்டு. இந்த 1.82 வச்சு நீங்க என்ன டிரைவ் பண்ணிருக்கீங்க? அதான் இப்போ மேம் இதுல வந்து என்னன்னா, ஸோ திஸ் வி ஆர் நாட், இது வந்து வேல்யூல வராது ஆக்சுவலா, சரிங்களா? ஸோ தி வேல்யூ இஸ் ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் விச் ஒன் இஸ். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, it is used when the assumptions of one-way ANOVA are not met. Both the test and one-way ANOVA assess a significant difference on a continuous dependent variable or by a categorical independent variable. இப்போ இது என்னன்னா, இதை வந்து ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லி ஒரு டேப்லர் காலம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுல வந்து இந்த 1.82 வேல்யூவை வந்து செக் பண்ணுவாங்க, சரிங்களா? செக் பண்ணி ஆமா, சோ அதுல வந்து தென் யூ டெல். சோ ஆக்சுவலா நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா நீங்க யூசுவலா வந்து இந்த பிளட் டெஸ்ட்ல எல்லாம் சைடுல ஒரு வேல்யூ போட்டுருப்பாங்க, ரேஞ்ச் வந்து இந்த இதுல இருந்து இது இருந்தா ஓகே அப்படின்னு. அதுவா? ஆமா, அது கூட கிடையாது ஆக்சுவலா. அதுல கிரிட்டிக்கல் வேல்யூன்னு ஒரு டேப்லெட் காலம். I'll share the video actually, சரிங்களா? சோ அவங்க வந்து this is not exactly finding the value, சரிங்களா? this is about அந்த ஹைபோதசிஸ் கரெக்டா இல்லையா. சோ இப்போ அவங்க சொல்றது வந்து அந்த 3 மருந்தோட இம்பாக்ட் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கா இல்லையா, எந்த லெவல் டிஃபரன்ஸ்ல இருக்கு. சோ அதுதான் வந்து அரைவ் பண்றாங்க. சோ அப்படிதான் சொல்றாங்களே தவிர, சோ வெதர் த டிஃபரன்ஸ் இஸ் பிட்வீன் த 3 இது வந்து ஹையா இருக்கா லோவா இருக்கா அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த 3த்துக்கும் உள்ளான டிஃபரன்ஸ். இப்போ ஒரே பாராசிட்டமால் டேப்லெட் வந்து வேற வேற நேம்ல ஒரு 10 இண்டஸ்ட்ரி வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னா அது லாஸ்ட் ஃபைனல் வேல்யூ வச்சு கம்பேர் பண்றாங்க. அதாவது பாராசிட்டமால்னால இந்த மாதிரி தான் அது ஒரு அந்த பிராண்டோட பிராண்டட் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி பேஷண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது. ஆனா மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து இவ்வளவுதான் கிடையாது. So ஆமா, so மேம் சொன்ன மாதிரி we assume that the dependent variable is normally distributed. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் there is approximately equal variance. உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ நீங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த மூணு டேப்லெட்டுக்குமே வந்து there is a variance ஈக்குவலா இருக்கு. ஸோ there is இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட சாம்பிள் ட்ரக்கும் சரி, செகண்ட் போட்ட ட்ரக்கும் சரி, தேர்ட் போட்ட ட்ரக்கும் சரி, there is a variance, equal variance is there. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. whether it is equal variance-ஆ இல்ல variance is high-ஆ அப்படின்றதுக்கு தான் வந்து அந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து யூ கேன் ஃபைண்ட் அ எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ். மூணுத்துக்கும் எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. இட் ஒன்லி டெல்ஸ் யூ தட் அட்லீஸ்ட் 2 groups were different, சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன் பாத்தீங்கன்னா இட் ஒன்லி டெல்ஸ் யூ தட் அட்லீஸ்ட் 2 groups were different, சரிங்களா? ஸோ we cannot specify which group is different from the other. ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்க அந்த 1.82ன்றது there is a high difference அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு 2 குரூப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது தான் இதை இந்த டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டா எந்த குரூப் டிஃப்ரெண்ட்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க அதுதான் சொல்றாங்க. That is what psychology is all about, ma'am. ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இல்ல புரியுது. இப்ப now I can understand. நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. அதாவது இப்ப நீங்க 3 சாம்பிள்ஸ் காமிச்சிட்டீங்க. அந்த 3 சாம்பிள்ஸ்ல இருந்தும் நீங்க வந்து இந்த டிஃபரன்ஸ் வேரியேஷன் ரொம்ப இருந்ததுன்னா தென் நீங்க வந்து இது சரியில்லை அப்படின்னு தீர்மானிக்கிறீங்க. அந்த வேரியேஷன் லெவல் வந்து கம்மியா இருக்கும் பொழுது அத வந்து நீங்க யூ அக்செப்ட் இட். இஸ் இட் தட் வே வி கோ?
அதாவது 2 குரூப்ஸாவது டிஃபரெண்டா இருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த சிக்மா போடுறீங்கல்ல. ஆமா, 2 குரூப் வந்து சிக்மால டிஃபரெண்டா பெரிய வேல்யூ இருக்கு. வருதா? ஆமா, 2 குரூப் டிஃபரெண்டா இருக்குன்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த அப்ப வேல்யூ கரெக்டா ஜாஸ்தி வரும். பிகாஸ் நீங்க ஒரு மைனஸ் போட்டிருக்கீங்க, 3 × n-1 போட்டிருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அந்த 3ஐயும் திரும்பியும் ஒரு தடவை அந்த மைனஸ் போடுறதுனால இந்த வேரியேஷன் ஜாஸ்தியா வந்துச்சுன்னு சொன்னா ஓகே இது டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஏதாவது நம்ம ஒரு த்ரெஷோல்ட் லெவல் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுவோமா? இஸ் தட் ரைட்? திஸ் இஸ் சம்திங் லைக் தட் இல்லையா? கரெக்ட். ஆமா, 2 குரூப்புக்கு டிஃபரெண்ட் பார்க்கணும், அவ்வளவுதான். பட் ஹவு மச் டிஃபரெண்ட் தே ஆர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த மெத்தட்ல. சோ தட் இஸ் வாட் தி டெஸ்ட் சேஸ். சரிங்களா? சோ இது வந்து the degree to which it is true is judged by calculating the rank sums அப்படினு போட்டுட்டாங்க. கரெக்ட். இன்னொன்னு சொல்றேன், புக்ல வந்து they have given only the formula. சரிங்களா? அந்த ஃபார்முலா. ஆமா, சோ அந்த ஃபார்முலாக்கு நான் தான் யூடியூப்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்கேன். சோ ஜஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு. சோ தட் இப்போ ரேங்கிங் அதெல்லாம் தெரியாது. சோ அதனால வந்து ஐ ஹவ் டேக்கன் இட். சோ நீங்க வந்து எக்ஸாம்பிள் அந்த இதை வந்து கேட்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார்முலா தே வில் ஆஸ்க் அண்ட் அதோட ரீசன் பிஹைண்ட் அவ்வளவுதான் கேட்பாங்க. சரிங்களா? ஜஸ்ட் டு நம்ம ஒரு ஐடியாக்காக இது. ஆக்சுவலா அதுல நான் யூடியூப் ஷேர் பண்றேன். அதுல கிரிட்டிக்கல் வேல்யூல ஒரு டேபுலர் காலம்ல பாப்பாரு ஆக்சுவலா அந்த பிரசன்டர். சரிங்களா? ஸோ ஐல் ஷேர் தட் வீடியோ எனிவே. யா, நெக்ஸ்ட் மேம். ஸோ ஃப்ரைட்மேன் டெஸ்ட் இது கொஞ்சம் ஈஸி தான். So used to test for differences between groups when dependent variable being measured is ordinal. There are two kinds of correlated samples. இது வந்து related. சரிங்களா? So நீங்க அதான் பார்க்கணும், ஒன்னு difference இன்னொன்னு வந்து related. So there are two kinds of correlated sample situations where the measures for each subject start out as a mere ranking orderings. These measures start out as a mere ratings. So where the measures for each subject start out as mere ranking orderings, and these measures start out as a mere ratings. We first rank each observation within each block where 1 is equal to smallest observation and k is equal to largest observation, averaging the ranks of ties. Then we compute the rank sums which we label as a distribution. Example, a marketing analyst comparing the effectiveness of 3 advertising types. So என்ன பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடை வந்து இப்போ பட்டு புடவை கடை ஒன்று ஓபன் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ அந்த பட்டு புடவை கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து டைரக்ட் மெயில்ன்றது வீட்டுக்கு போய் டைரக்ட் மெயில் எய்தவே நீங்க ஒன்னு இமெயில்ல கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு நோட்டீஸா போடுவாங்க, அப்படி கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்குறாங்க, ஏதாவது தினத்தந்தி இல்ல ஹிந்துல விளம்பரம் கொடுக்குறாங்க. தேர்ட் வந்து மேக்சின்னா இப்போ ஆனந்த விகடன், குமுதம், கல்கி அத மாதிரி ஏதாவது புக்ல வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த 3 விளம்பரமும் எது சக்சஸ்ஃபுல்லா எது பெட்டர் அப்படின்றது பை மெஷரிங் த பெர்சன்டேஜ் ரெஸ்பான்ஸ் ரேட் ஃப்ரம் 12 clients who use each type over a year. ஸோ இது எது பெட்டர் அப்படின்றது பார்க்கறதுக்கு ஸோ ரிலேட் பண்றாங்க. ஸோ கோரிலேட் சாம்பிள். ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஸோ அதுல வந்து சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3 நத்திங் பட் டைரக்ட் மெயில், நியூஸ் பேப்பர், மேகசின் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து அவங்க அந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டிங் வந்து இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க 1.21. ஸோ இது வந்து அவங்க ஒரு ரேட்டிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரேட்டிங் இஸ். ஸோ ரேட்டிங் கொடுத்துட்டாங்க, அதையே தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ரேட்டிங்கை வந்து ஆர்டர் பண்ணணும். இது என்னன்னா ஹரிசாண்டலா பண்ணணும். ஓகே, ஹரிசாண்டலா பண்ணணும். சிம்பிள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து சாம்பிள் 1ல 1.21 கொடுத்துருக்காங்க, சாம்பிள் 2ல 1.48 கொடுத்துருக்காங்க, சாம்பிள் 3ல 1.56 கொடுத்துருக்காங்க. அப்போ லோவஸ்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா 1.21 வந்து 1, 1.48 வந்து 2, சாம்பிள் 3 1.56 வந்து 3. செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா 1.63, 1.85, 2.01. அப்போ ரேங்க் வந்து 1, அப்போ 1.85 வந்து 2, 2.01 வந்து 3. அதே மாதிரி தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா 1.42, 2.06,
இது வந்து 2.06 1.7. ஸோ 1 2.06 வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அது வந்து ரேங்க் 3. 1.7 வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஹோப் திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் ஹரிசாண்டல் ரேங்கிங். அண்டர்ஸ்டுடுங்களா? ஸோ அதே மாதிரி அந்த 1 2 3 வந்து ரேங்க் பண்ணி அதை வந்து டோட்டல் பண்றாங்க, சம் ஆஃப் பண்றாங்க. சம் ஆஃப் பண்ணி தென் இதே அரைவ் அட் இது. ஸோ இது வந்து ஹைபோதசிஸ் என்ன அரைவ் பண்றாங்கன்னா விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் 2 டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். அதாவது ரெண்டு மெயிலர், எய்தர் இட் இஸ் நியூஸ் பேப்பர் ஆர் மேகசின் ஆர் டைரக்ட் மெயில் ஆர் நியூஸ் பேப்பர், ஏதோ ரெண்டு வந்து ஒன்னை விட டிஃபரா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இன்னொன்னு சொல்றாங்க மூணுமே ஒன்னா தான் இருக்கு அப்படின்றது நல் ஹைபோதசிஸ். சரிங்களா? ஸோ மூணுமே ஒன்னா இருக்கு அப்படின்றது நல் ஹைபோதசிஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒன்னு வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்றது, அட்லீஸ்ட் 2, ஏதோ 2 வந்து வித்தியாசமா இருக்கு ஒன்னை விட அப்படின்றது தான் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதை வந்து ப்ரூஃப் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட்மேன் டெஸ்ட் இது. ஆமா. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். பின்றது பி இஸ் நத்திங் பட் பிளாக். சரிங்களா? we first rank each observation within each block. சரிங்களா? ஸோ அந்த பிளாக்ன்றது தான் ஹரிசாண்டல், வேர் 1 is smallest and k is largest observation. சரிங்களா? kன்றது லார்ஜஸ்ட் அப்சர்வேஷன். சரிங்களா? ஸோ இப்போ அதில் தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12ன்றது காமன், அது ஃபார்முலாலே வருது, 12 கிளைண்ட்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RI ஸ்கொயர். ஸோ அதில் வந்து 3ஐயும் பிரித்து போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 7 into 2, சாரி இது வந்து 7 power 2. 7 power 2னா 49. அது மாதிரி 12 power 2னா 144. 17 power 2. ஸோ அதை டோட்டல் பண்ணால் 482 வருது. ஸோ இது 12 by கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்றது பி இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், அதுதான் 6. 3ன்றது காலம், இது சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன், 3 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது வந்து 3. சரிங்களா? ஸோ பின்றது வந்து பின்றது சாம்பிள், ஐ மீன் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட். கேன்றது சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தட் இஸ் ஹவ் த ஃபார்முலா அரைவ்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 12 by அந்த ஃபார்முலாக்கு வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கம்ஸ் டு. இது வேணும்னா நீங்க பாத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தி அரைவ் அட் ஒரு இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது அரைவ் பண்றதுக்கு இந்த டிஃபரன்ஸ் இஸ் 8.33. சரிங்களா? ஸோ அதுதான் தட் இஸ் வாட் த ஃப்ரைட்மேன் டெஸ்ட் இஸ் ஆல் அபவுட். ஜஸ்ட் ரிமெம்பர் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட் வில் பி நெக்ஸ்ட் மேம். அண்டர்ஸ்டுடா? ஜஸ்ட் அந்த ரேங்கிங் ஆர்டரை போடுறதை மட்டும் நீங்க, ஆமா ரேங்கிங் ஆர்டர் போடுறதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே நம்ம வெர்டிகலா போட்டோம், இது மட்டும் ஹரிசாண்டலா போட்டிருக்கோம் ரேங்கிங். அவ்வளவுதான். எஸ் மேம். அடுத்தது சி ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ சாரி சை ஸ்கொயர். ஓகே கை ஓகே கை ஸ்கொயர் டெக்ஸ்ட். சாரி ஃபார் த ராங் இது ப்ரொனன்சியேஷன். யூஸ் ஃபார் இல்ல நானும் புதுசுதான் மேம். இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆமா. சோ யூஸ் ஃபார் டெஸ்டிங். ஓகே ஓகே. சோ அப்பா மேடம் ஒரு தெரிஞ்ச ஆள் இருக்காப்ல. ஓகே. So used for testing relationship between categorical values. Null hypothesis of the chi-square test is that no relationship exists on the categorical values in the population or they are independent. First அந்த கேட்டகரிக்கல் வேல்யூக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்படின்றது ஒரு அசம்ஷனு. இன்னொன்று வந்து தே ஆர் இண்டிபெண்டன்ட், ரிலேஷன்ஷிப் இருக்கு, இன்னொன்னு இல்லை அப்படின்றது. allows the researcher to assess whether the observed frequencies are significantly higher than the expected frequencies. இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஓ அப்படி ஓஐன்றது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, இஐன்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ த கால்குலேஷன் ஆஃப் த chi-square statistic is quite straightforward in intuitive.
சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான். ஸோ இது வந்து நீங்க வேர் O the observed frequency, the observed counts in the cells and E the expected frequency. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க, நான் அது இதுல போடல. பட் என்னன்னா ஒரு எப்படி ஒரு நிமிஷம் வருங்க. ஸோ இப்போ என்னன்னா இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு ரெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு அசம்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கிடுவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற ஒரு சர்வேவா எடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த சர்வேவை வந்து ஒரு டேபுலர் காலமா போட்டிருக்காங்க. ஐ வில் ஷேர் திஸ் டேபுலர் காலம். சரிங்களா? சோ அது வந்து ஐ வில் ஷேர் இட். தட் இஸ் வாட் நான் இத வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரோ கொடுத்துடுறேன். அப்ப வந்து உங்களுக்கு அது ஈஸியா இருக்கா பாருங்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு இது டைஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு டைஸ். அது வந்து இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னாக்க, இது நான் ஒரு 60 தடவை போடுவேன். போடும் பொழுது இப்ப எனக்கு 2 வரணும். 2 எத்தனை தடவை வரும் அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல 6 சைட்ஸ் இருக்குல்ல. சோ 60 தடவை போட்டா ஒரு 10 டைம்ஸ் வரும். இதுதான் எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்டட் இது வந்து. ஆனா நீங்க நிஜமா ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் இந்த 2 வந்து ஒரு 10-15 தடவை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுதான் அப்சர்வ் டேட்டா. அப்சர்வ் டேட்டா சூப்பர். இந்த அப்சர்வ் டேட்டாக்கும் இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டாக்கும் ஆன டிஃபரன்ஸ் இந்த கை ஸ்கொயர் குட்னஸ் டு ஃபிட் டெஸ்ட்னு கொண்டு வராங்க. அது வந்து அதாவது இப்ப நான் நினைக்கிறது வந்து கரெக்டா நான் எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துச்சுன்னா அது குட்னஸ் டு ஃபிட். இல்லைன்னாக்க அது வந்து யூசுவலா அந்த கை ஸ்கொயர் இப்படிதான் பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணிட்டு நான் எதிர்பார்த்தது அப்சர்வ் பண்ணதுக்கு கரெக்டா வருதா அப்படின்னா அது குட்னஸ் டு ஃபிட். இல்லைன்னா டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அது தன் இஷ்டமா வந்து தன்னிச்சையா வருது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. சிம்பிள். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. I'll give this இத வந்து நான் I'll share the இது அந்த ஃபார்முலா ஒன்று அனுப்பிச்சு விடுறேன். நான் வந்து என்ன போட்டதுன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ ஒருத்தங்க வந்து அதுதான் அது வந்து புக் எக்ஸாம்பிள் கிடையாது, ஒரு யூடியூப் எக்ஸாம்பிள் பார்த்தது அது. சரிங்களா? ஸோ தட் ஐ வில் ஷேர். இதே தான் மேம் சொன்ன மாதிரி தான். நம்ம ஒரு அப்சர்வ்டு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும், அது ஆக்சுவல் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும், அது மாதிரி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ தட் வே வி அசைன் தட் த கை ஸ்கொயர் இஸ் ஆல்சோ கால்ட் பர்சன்ஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட் ஆர் த கை ஸ்கொயர் டெஸ்ட் ஆஃப் அசோசியேஷன். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கவர் இஃப் தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 கேட்டகாரிக்கல் வேல்யூஸ். ஒரு அசம்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, 2 வேரியபிள் ஷுட் பி கேட்டகாரிக்கல் அண்ட் மெஷர்ட் யூசிங் ஆர்டினல் ஆர் நாமினல் ஸ்கேல். ரெண்டாவது அசம்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, 2 variables should have 2 or more groups which are independent to each other. சரிங்களா? ஸோ I'll share this example. சரிங்க? அதுக்கு இங்க புக் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, independent variable like gender, 2 groups male and female, profession example 5 groups, surgeon, doctor, nurse, dentist, therapist and so forth. ஸோ இது வந்து 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜெண்டர் குரூப்பு, இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் குரூப்பு. ப்ரொஃபஷனல் வந்து நிறைய 5 ப்ரொஃபஷனல் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் கை ஸ்கொயர் இஸ் எக்ஸ்பிளைன்ட். I'll share the example. நீங்க உங்களுக்கு இது இன்னும் பெட்டரா புரியும். மேம் சொன்ன எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஆக்சுவலா. எஸ் மேம். நெக்ஸ்ட் லாஸ்ட். So we'll come to the last slide. 2 minutes. I'll finish off. One thing la. Okay. இந்த ரேங்க் ஆர்டர்ன்றது அதே தான், வேற ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸே இல்லை. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன்னா, த ஸ்பியர்மேன் ரேங்க் ஆர்டர் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் a non-parametric measure of the strength and direction of association that exists between 2 variables measured on at least on an ordinal scale. It is denoted by symbol RS or the Greek letter and pronounced as rho.
சரிங்களா? There are two assumptions to use this. They are first வந்து two variables should be measured using either ordinal or interval or ratio scale. இதுல வந்து இன்டர்வல் அண்ட் ரேஷியோ ஸ்கேல் வருது. சரிங்களா? இன்னொன்று வந்து அசம்ஷன் 2 வந்து there is monotonic relationship between two variables. Monotonic relationshipனா relationship exists when either the variable increase or in value together or one variable value increases. அதாவது either the variable increases in value, இது இன்க்ரீஸ் ஆக இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா ஒரு வேரியபிள் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்னு வந்து அப்படி இருக்கு, the other variable decreases actually. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறது தான் மோனோடானிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து ரெண்டு அசம்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு வீடியோவும் ஷேர் பண்றேன். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில டி நகர்ல இருந்து வச்சுப்போம். டி நகர்ல இருந்து ஒரு வெங்காயம், சரிங்களா? ஸோ வெங்காயம் வந்து ஒரு கடையில டி நகர் சென்டர் ஆஃப் த சிட்டி, சரிங்களா? அந்த கடையில வெங்காயம் வந்து அதிகமா வச்சுப்போம், 20 ரூபா அந்த கடையில விற்கிது. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டி நகர்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி அங்க பாத்தீங்கன்னா 19 ரூபா தான் விற்கிது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டி நகர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி அங்க வந்து பாத்தீங்கன்னா 17 ரூபால விற்கிது. அதே மாதிரி அங்கிருந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டரா டிஃபரன்ஸா இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட்டு விற்கிது. கூடுதா குறையுதான்றது இன்னொரு பட்சம். சரிங்களா? இன்னொரு 6 கிலோமீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா திருப்பி அதே இடத்துல 20 ரூபான்னு விற்கிது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் விற்கிது. சரிங்களா? இதை வந்து அவங்க டேப்லர் காலம் போடுறாங்க. போட்டுட்டு அந்த டிஃபரன்ஸை வந்து அதை மெஷர் பண்றாங்க. அதை வந்து அந்த ரெண்டுத்தையுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரேங்கிங் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் அந்த இதையும் ரேங்கிங் பண்றாங்க. அதாவது இந்த ஒரு நிமிஷம், அந்த டிஸ்டன்ஸையும் ரேங்க் பண்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த அதாவது டிஸ்டன்ஸை வந்து நீங்க லோவஸ்ட வந்து 10வது ரேங்க் கொடுத்து இப்போ சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இதை வந்து அவங்க 10வது ரேங்க் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரைஸையும் பாத்தீங்கன்னா எது ரேட் அதிகமோ அதை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறாங்க. அதை மாதிரி இருக்கிறதுலே எங்க லோவஸ்டா கிடைக்குது, எவ்வளவு தூரத்துல லோவஸ்டா கிடைக்குதுன்றத லாஸ்ட் ரேங்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ரேங்கையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10வது இடத்துல வந்து இருக்குன்னா அதுக்கு நேரா அந்த ரேட்டு பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. அப்போ அந்த டிஃபரன்ஸை வந்து பாத்தீங்கன்னா 10 2 மைனஸ் போட்டீங்கன்னா 8 வரும். சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஃபரன்ஸை வந்து ஸ்கொயர் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இது இந்த ரோ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 எக்ஸிக்மா டிஐன்றது டிஃபரன்ஸ். ஸோ என்னன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்க. அது மாதிரி 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதுதான் வந்து என். ஸோ அந்த வந்து என்ல வந்து 10 போட்டுடணும். அது மாதிரி 10 இன்டூ ஸ்கொயர். சரிங்களா? ஸோ 10 ஸ்கொயர்னா 100 10 மைனஸ் 1 N2ன்றது ஆக்சுவலா அந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் எடுக்கிறாங்க. கரெக்ட். 10 10 இதுவும் 10 அதுவும் 10. ஸோ அதனால 10 1 இதுவும் n ஸ்கொயர். சாரி ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கொயர்
n cube minus n. ஓ, இதை மல்டிப்ளை பண்ணிட்டார். இது வந்து n cube minus n போட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ n cube minus n-னா n, இது இந்த ஃபார்முலா வந்து கீழே இருக்கிறத டிவைட் பண்ற, அதாவது டெசிமல்ல இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க, n cube minus n. ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படின்னா, மேல ஃபார் எக்ஸாம்பிள் C6ன்றது 6 காமனு, டிஐன்றது நான் சொன்ன மாதிரி அந்த டிஃபரன்ஸ், அந்த 2 ரேங்கோட டிஃபரன்ஸ். நான் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன், ஒரு இது, அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் அனுப்புறேன், அந்த இதையும் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இதே தான், வேற ஒண்ணுமே இல்லை, இதே ரேங்க் ஆர்டரை ஸோ அவங்க வந்து திருப்பி அதே மாதிரி கண்டுபிடிச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து தே ஆர் அரைவிங், எது வந்து எவ்வளோ க்ளோஸா இருக்கு அதோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து எவ்வளோ அந்த விலைக்கும் அந்த தூரத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை நீங்க டீட்டெயிலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எதுவும் டவுட்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஸோ தட் இஸ் the rho is the symbol of Spearman's correlation coefficient and d is the difference between the ranks of two variable of the two variableன்றது ஒன்னு கிலோமீட்டர், இன்னொன்னு பிரைஸ். சரிங்களா? two variable of the individual scores. n is the total number of data ஆர் ஸ்கோர்ஸ். அதாவது 10 எடுத்திருக்கோம் இல்லையா, 10 இங்க 10 இங்க 10. ஸோ அந்த எக்ஸல் ஷீட் வந்து I'll send you, நான் இதுல போடல, I'll send you in group. சரிங்களா? ஸோ that's how this non-parametric goes. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏற்கனவே கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஆலன் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி, பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக். ஓகே, ஸோ ஹோப் இட் வில் கெட், உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks guys. Any doubt? Thank you very much. Thank you. Yes ma'am. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி மேம். உங்க கிளாஸ் எடுக்க முடியுமா? Yeah. Okay. Thank you. Thanks a lot. Any doubts, you can DM me separately. Thanks a lot. Thank you. Thank you, sir. Thank you ma'am.